வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் கட்சி மாநாடு முடிஞ்சிருக்கு. 1000 விமர்சனம் அவர பத்தி, அந்த கட்சிய பத்தி இருந்தா கூட, இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அவர பத்தி தானே எல்லா கட்சியும் பேசுறாங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன? அவர் என்ன இம்பாக்ட் குடுக்குறாருன்னு கேக்குறீங்க? ஆமா. கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் பேசுறாங்க. எல்லாரும் பேசுறது இருக்கட்டுங்க. நான் முதல்ல உங்கள்ட்ட வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படும்போது, இன்னைக்கு சில உண்மைகளையும் சேர்த்தே சொல்றேன். எங்கேருந்து அவர் காப்பி கேட்லாம் பண்ணான்றது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படும் போதோ, இல்ல ஒரு அரசியல் தலைவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேச வரும்போதோ, அந்த அரசியல் தலைவருடைய பேச்ச முழுமையாக கேட்டு போகக்கூடிய கட்சிய தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. இந்த மாநாடு ஆரம்பிக்குது. அவர் ஒரு 4:30க்கு அந்த ராம்பாக் போறாரு. போயிட்டு வராரு. வந்து சேர்ல உட்கார கிளம்பிட்டான். ஆமா. அதுதான் புரியவே இல்ல. அது எதனால? மொத்தம் 2,00,000 பேர் வந்திருக்காங்க ஏறக்குறைய. அதுல 1,00,000 பேர் கிளம்பிட்டான். மத்தவங்க கிளம்பியிருப்பான். அவன் கூட்டத்தில் நெருங்கிறதுனால அங்கே நின்னுட்டான். நெருக்கம் இருக்கிறதுனால நகர முடியல. முன்னாடி நிக்கிற மாதிரி நின்னுட்டான் வச்சுங்க. ஏன் கிளம்பணும்? கிளம்புற நபர்கள்ட்ட மீடியா கேள்வி கேட்குறாங்க. என்ன கிளம்பிட்டீங்க? இன்னும் விஜய் பேசவே ஆரம்பிக்கலையே. நாங்க வந்தோம், தளபதியை பார்த்துட்டோம், நாங்க கிளம்புறோம். எல்லாரும் போட்டோ எடுத்துட்டான், பார்த்துட்டான், கிளம்பிட்டான். இந்த சன்னி லியோனுக்கு கேரளால ஒரு கூட்டம் வந்துச்சு. அதுவும் 2,00,000 வந்துச்சு வச்சுக்கோங்க. சன்னி லியோனுக்கு விஜய்க்கு என்ன டிஃபரன்ஸ்? சொல்லுங்கண்ணே. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருக்கும் பார்க்க வந்தாங்க, கேட்க வரல. இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? சோ அப்ப பார்க்க வந்த கூட்டம் தான் சொல்றீங்க அது. நீங்களே யதார்த்தத்தை பேசுங்க. ஆமா. நெறைய பேர் ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்துட்டே இருக்காங்க. ஒரு அரசியல் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசியல் இங்கே இல்ல, உலகம் ஃபுல்லா இங்கே விடுது. பேசி 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 பேசுனதை கேட்டு 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 அரசியல் மயமாக்கப்பட்டிருப்பாங்க மக்களும் அவருடைய ஃபாலோவர்ஸ். இதுதான் அரசியல். கேட்கவே தயார் இல்லை தலைமை. அது 1 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். அதையும் நான் கேட்க மாட்டேன்னு போறானா, அவனுக்கு அரசியல் மயமாக்க இவருக்கும் துப்பு இல்லை, அவனும் அரசியல் மயமாக்கிறதுக்கு அவனுக்கு அக்கறை இல்லை. அவனுக்கு பார்க்க வந்தேன், பார்த்துட்டு போயிட்டான். பார்க்க வந்தவங்க ஓட்டா மாறாதுன்னு சொல்றீங்களா? நான் ஓட்டுக்குள்ளேயே போகல. உன்னுடைய பேச்சு இல்லையா, ஒரு தலைவனாக உன்னுடைய பேச்சு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட், அது எந்த அளவுக்கு சமூகத்துல ஒரு மக்கள்கிட்ட கனெக்ட் ஆச்சு. ஏற்கனவே நீ பேசுனது கனெக்ட் ஆச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன பேச போறா தலைவர், அவனுக்கு கேட்க வந்திருக்கான். எவனுக்கு கேட்கவே ரெடியா இல்லைன்னா நீ அந்த இடத்துல பெரிய லெவல்ல ஃபெயில் ஆகுது. இப்ப நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இவர் யாரை காப்பி பண்றான்னு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு முக்கியமான வித்தியாசம் தெரியும். இது என்ன அப்படின்னா, 2008 சிரஞ்சீவி வந்து ஆந்திரால திருப்பதியில தன்னுடைய பிரஜாராஜ்யம் கட்சி இருக்கு இல்லையா, அதை அவர் அறிமுகப்படுத்தும் போது அன்னைக்கு வந்த கூட்டம் சுமார் 10,00,000 பேர். பயங்கர பிரம்மாண்டம். ஆமா. அதுல மொத்தம் 70 எல்சிடி, ஏறக்குறைய பெரிய பெரிய சைஸ். அவர் பார்க்க முடியாததுக்காக 70 எல்சிடி வச்சாங்க. அந்த 70 எல்சிடி முன்னாடி நின்று பார்த்தான். நீங்க நம்ப மாட்டீங்க. வந்து அவர் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லா நின்று கேட்டான். இப்ப இது கிரௌடு, அதாவது கூட்டத்தோடைய தன்மையை சொல்லிட்டேன். அந்த கூட்டம் அவர் எப்படி என்கேஜ் பண்ணா சொல்றீங்க. அவர் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நான் ரொம்ப சின்ன வயசுல எங்க அம்மா என்னை தூக்கிக்கிட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி தேடி அலைஞ்சிருக்காங்க. அதை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். எங்க வீட்டு வேலை ஃபுல்லா நான் பார்ப்பேன். எங்க அம்மா அரிசி மில்லுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, நான் அரிசி அரைக்கிறதுக்கு போயிட்டு வருவேன். இப்படின்னு ஆரம்பிப்பார். இது ஏன் அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, மக்களோட கனெக்டா இருக்கு. நான் எங்க இருந்தோ வரல, நான் உங்களுக்குள்ள இருந்து வரேன். நான் என்னமா இருந்து வந்தேன், எனக்கு எந்த மாதிரி உங்களோட வழிலாம் தெரியும். எனவே நான் உங்க அண்ணையா, அதாவது அதை நான் காய் பண்ணேன். நான் தான் உங்க அண்ணன். அண்ணன் நான் சிரஞ்சீவி சொன்னதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட இருந்து வந்தேன், உங்களால வந்தேன். உங்கள்கிட்ட இருந்து வந்தேன்னு சொல்லும் போது, அந்த ஸ்டோரி சொல்லும் போது அப்படி எமோஷனல் ஆயிடுச்சு கிரௌடு. நீ பேசுற கேட்க கூட தயாரில் கிளம்பிட்டான். ஏன்னா உன்ட்ட அந்த மாதிரி எமோஷனல் ஸ்டோரி கிடையாது, உன் வாழ்க்கையிலே கிடையாது. நீ அப்படியே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியே உங்க அப்பா கொண்டு வச்சாரு. உங்க மாமா 2 பேரும் கொஞ்சம் பணக்காரங்க, அவங்கள வச்சு 2 படத்தை எடுத்து அடுத்தடுத்து தடவிட்டு வந்துட்டு வச்சுக்கவேன். இதுதான் ஓ வரலாறு. பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பிக்கும் போது எதனால அந்த 10,00,000 பேர் நிக்கிறான் அப்படின்னா, அவனோட கனெக்ட் ஆகிற சிரஞ்சீவி அவரே 18% ஓட்டு தான். அதுக்கு ஒரு காரணம், பல காரணம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி முழுக்க முழுக்க மக்களோட கனெக்ட் ஆகி அவர் தன்னை அண்ணன் சொன்னார்னா, இவன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் உங்க அண்ணன், நீ அண்ணன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கனெக்டா இருக்க ஒரு ஸ்டோரி கேட்கறதுக்கு ஓனாலே தயாரா இல்லடா. இல்ல, அந்த சவுண்ட் இருக்குது. குரலே அவருக்கு இப்பதான் உடையுது. இந்த மீட்டிங்ல தான் அவர் குரலே உடையுது. இது புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப மேடைகள்ல கத்தி கத்தி பேசி நம்ம நிறைய பேர் சந்திச்சிருந்தோம் வச்சுக்கோங்க. எளிமையா அந்த ஹை ஸ்பீச் இருக்குல்ல வந்துடும். அது தாராளமா வந்துடும் வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ கீழ் மட்டத்துல இருந்து வரையும் வச்சுக்கோங்க, உங்களால அந்த மட்டங்களை தாண்டி வரும்போது அந்த குரல் வந்துடும். இந்த ஆளு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியே பக்குவமும் வளர்த்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு 5:30க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சொகுசா வாழ்ற ஒரு அரசியல்வாதி நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். திரும்ப சொல்றேன், ஒரு இடத்துல கை தட்டி குமிச்சிருவானுங்க. யாரு? சிரஞ்சீவி பண்ணும்போது
நான் 2 பேண்டை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். 110 ரூபாய் என் கையில இருந்துச்சு. அந்த 110 ரூபாயை தினமும் செலவழிக்க கூடாதுக்கா அதை பார்த்து வச்சிருப்பேன். ஒரே ஒரு வாழைப்பழத்தை வாங்கி ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா கழிப்பேன். இது மாதிரி 10 நாட்கள் கழிச்சிருக்கின்றது. கத்தி தள்ளிடுவானு. ஏன்னா கனெக்ட் ஆகும். எளிய மக்களோட அப்படியே கனெக்ட் ஆகணும். ஏதோ ஒரு ஸ்டோரி விஜய்க்கும் அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி உண்டா? சிங்க கதை சொன்னது. அது இல்ல வக்கில்லாதனால சிங்க தூக்கிட்டு வரேன். சிங்க திரும்ப ஏன் சிரஞ்சீவி ஏன் சொன்னா சொல்லுங்க. சிரஞ்சீவியோ ஏன் அதை சொல்ல வராங்க அப்படின்னா எப்பயும் மக்களோட தன்மைப்படுத்திக்கணும். நான் சிங்கம் சொல்றதை விட அது படத்துக்கு நல்லா இருக்கும். மக்களுக்கு எமோஷனல் கனெக்ட் தான் ரொம்ப தேவை. அதனால சிரஞ்சீவி என்ன பண்றது கீழே இறக்குறா தன்னை. நான் ரொம்ப பெரிய தலைவெல்லாம் கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் பாருங்கன்ற. அதுக்கு தான் ஓட்டு. அந்த கூட்டம் ஓட்டா மாறினதுக்கு காரணம் என்ன சிரஞ்சீவிக்கு அங்க இருந்து அந்த எமோஷனல் கிரௌட கனெக்ட் பண்ணது 2008 அவர் பண்ணார். ஆனா இன்னைக்கு உன்னால பண்ணவே முடியாது. பண்றதுக்கு ஒண்ணு உனக்கு பேச தெரியல, உனக்கு வரலாறு இல்லை. இதனாலதான் முதலாவது இடத்திலேயே விஜயோடைய பேச்சை கவனிக்கிறதுக்கு அவங்க ரசிகர்கள் தயாராக இல்லை. இன்னொரு விஷயம், விழுப்புரத்துல பேசுனது இப்போ கேட்டு பார்த்தேன். போன 8 மாசத்துக்கு முன்னாடி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுவுமே இல்லை. அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியல. முதலாவது நிலையில யாரும் அவர் என்ன பேசினாலும் பேச கேட்கல. அவர் திமுக விமர்சனம் பண்ணியிருக்கார், அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு நறுக்குன்னு அவர் பேசி அது எடுபடலை. சிரஞ்சீவி என்னென்ன பேசினா நீங்க நெட்ல தயவு தேடி பாருங்க. அன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் செய்தி, ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல். உன் வார்த்தை எதுவும் அரசியல் இல்லை, நீ விமர்சனம் பண்ணியிருக்க, அவ்வளவுதான். நீ என்னையா பண்ண போற அப்படின்றதுக்கு ஒண்ணுமே சொல்லவே இல்லை. எதுவுமே சொல்லல. உன் கட்சியோட விஷன் ஒன்று இருக்கு இல்லையா, தமிழ்நாடு எப்படியா மாத்த போன்ற ஒரு விஷன், அது எதுவுமே இல்லை. சிரஞ்சீவி ஒன்னு சொல்ல சொல்றீங்க, அது நேரம் நீ தெரியும். இங்க அந்த மாதிரி ஒரு கீழ்நிலையிலேருந்து வந்த குடும்பத்திலேருந்து வந்த நான் சொல்றேன், உங்க எல்லா பேருக்கும் நான் வந்தேன்னா மருத்துவ கட்டமைப்பு 100% எப்படி கார்பரேட் ஆஃபீஸ் கொடுக்குறானோ அதே உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டத்தை முழுசாக உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்த சேமிப்பெல்லாம் சாப்பிட்றது அந்த மருத்துவ செலவு தான். அதை நான் தடுத்து நிறுத்தி விடுறேன். அன்னைக்கு ஃபுல்லாக ஓடிச்சு. ஒரு வாரம் இல்லைங்க, ஒரு மாதம் ஓடிச்சு. வெறும் மருத்துவமனைகளை வச்சு மட்டும் பேசுச்சு. நீ என்ன பேசுன்னு சொல்ல, நீ பேசுனதுனால மையப்புள்ளின்னு சொல்லல. நீ எதை மையப்புள்ளியை மாற்றி விட்டுருக்க சொல்லுவோம். நான் கேட்குறேன். எதுவுமே பேச்சில் கவர்ச்சியும் இல்லை, பேச கேட்கறதுக்கு அவங்க ரசிகரும் இல்லை. அப்படின்னா இதுவே அந்த மாநாட்டோட முதலாவது மிகப்பெரிய தோல்வின்னு அழுது. இனி வரும்போது அது ஏதாவது பேசுறதுக்கு நல்ல தயாரிப்பு தேவை. ஒரு தயாரிப்பு இல்லையா, ஒரு சரியான ஸ்டோரி எடுத்துருவா. சிங்கம் வச்சுக்கவேன் கனெக்ட் பண்ண போறது கிடையாது. அதெல்லாம் குழந்தைகளுக்கான ஸ்டோரி, மக்களோட கனெக்ட் ஆகவே ஆகாது. இதே மாதிரி அடுத்த முறையும் வருவார். ஏன்னா இந்த முறை பெரிய ஃபெயில்னு வச்சுக்கவேன், அடுத்த முறை என்ன தூக்கிட்டு வரப்பாரு உறுதியா. இதுல என்ன புரிஞ்சு எனக்கு அப்படின்னா சன்னி லியோனும் விஜய் வேற இல்லை. இப்போ இன்னொரு அந்த பேசின விஷயங்கள்ல கொஞ்சம் முக்கியமானது என்னன்னா, அதிமுகவை பத்தி கொஞ்சம் இது வரைக்கும் அவர் டச் பண்ணதே கிடையாது. இப்போ என்ன சொல்றாருன்னா, முதல்ல அதை நேற்று பேசிட்டோம், நம்ம தலைமை சரியில்லைன்ற அளவுக்கு பேசினாரு. எதனால இவ்வளோ நாள் பேசாத இப்போ ஏன் பேசுறாரு? அதிமுகவுடன் அவங்க ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மைங்க. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எதிர்பார்த்த என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்தோம்னா நம்மகிட்ட கட்டமைப்பு கிடையாது, நம்மகிட்ட போதுமான மாவட்ட செயலாளர்கள் பவர்ஃபுல்லாக கிடையாது, பூத்தில் வேலை சொன்னால் இவன் என்ன தளபதி கத்தி தெரியும், இவனுக்கு சத்தியமாக இவனை வச்சு வேலை வாங்க முடியாது. தேர்தல் வேலைன்றது வேற, சினிமா தியேட்டரில் படம் பார்க்கறன்றது வேற. இந்த 2 வேலையில இவன் அவனுக்கு ஒத்து போகிறதே கிடையாது. அந்த அனுபவம் உனக்கு கிடையாது. இப்படின்ற ஒரு நியாயமான விஷயத்த சில நல்ல ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ஏடிஎம் கூட கூட்டிட்டு வச்சுக்கணும், பிரச்சனை ஒன்றும் கிடையாது, பின்னாடி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனா, இந்த புஷி ஆனதுக்காக இல்லையா அந்த ஆள் இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேட்குறாங்களே வர சொல்லுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு விட்டா, அவர்கிட்ட போய் நேராக 117 தொகுதி கேட்டால், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக இருந்தது அதிமுக. இன்னைக்கு கொஞ்சம் விழுந்துருக்கலாம் தெரிஞ்சு பெரிய கட்சி. அந்த கட்சியில் போய் 117 கேட்டேன்னா, எதுக்குடா கேட்குற ஃபஸ்ட்டு, ஓன்ட்ட என்னடா இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா? எதுவுமே இல்லாமல் கையாட்டிட்டு போய் எங்கள் தலைமை இருக்காரு 117 சீட்டு கொடுங்கன்னா, சரி வேற என்ன வேணும், வேற எங்களுக்கு நாங்கள் நீங்கள் பாதி வருஷம் ஆண்டுக்கோங்க, நாங்கள் பாதி வருஷம் ஆண்டுக்கோங்க. நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எந்திரிச்சு போங்க அனுப்பி விட்டார். எந்திரிச்சு போக அனுப்பி விட்டார்ல, இவங்க உடனே அது தாங்க முடியாமல் ஓகே இனிமேல் கூட்டணி தேவையில்லை, அதெல்லாம் அது சொல்கிறேன், நான் தனியாக வருவேன். இது அப்போ உண்மையான நடந்த, ஏன்னா அன்னைக்கு நடக்கும்போது கூட அதனால தலை விமர்சனம் பண்ணலை. அதனால விமர்சனம் பண்ணாம சரி நீ வாய்ப்பு இல்லை, நம்ம தனியாக போகிறது நம்ம தலைவிதின்னு ஆகிப்போச்சு, எவனும் கூட்டணிக்கு நம்ம கூட்டம் வரவே இல்லை, கூட்டணிக்கு வரேன்னா கூட பரவாயில்ல, எவனாவது அரசியல் கட்சிக்காரன் சேர்றானா அதுவும் சேரல, நீ அந்த சேர் போட்டு யார் பாருங்க, லாட்டரி மாட்டினியும் புஷி ஆனந்தை விட்டு யார் இருக்காங்க அரசியல்வாதி, ஒருத்தரும் கிடையாது. முக்கியமான புள்ளின்னு யாரும் வரவே இல்லை. நீ என்ன காமிச்சோம் உன் மேல நம்பிக்கை வரலைன்னா, அப்போ அரசியல்வாதிகளுக்கு உன்னை அரசியல்வாதியை ஏத்துக்க முடியவே இல்லை. உன் மீது ஒரு வெற்றிக்கான ஏதாவது ஒரு சாயல் இருக்குன்னு வச்சுக்கேன், நகர ஆரம்பிச்சுவாங்க, எவனும் வரவே இல்லை.
அப்ப அதான் நீங்க ஆல்ரெடி சொல்வீங்க, இவன் அதிமுக கூட வந்து அலைன்ஸ் வைக்கிறதுக்காக வரல. அதிமுக இடத்தையே பிடிக்கிறதா பின்னாடி வரத்தை எடுத்துக்கலாம், இப்ப பாதி எடுத்துக்கலாம் நினைச்சது. எடப்பாடி பழனிசாமி துரத்தி விட்டதுக்கு அப்புறம் சரி இது நம்ம என்ன சொல்லணும், அதிமுக காணாம போச்சு. எப்படா காணாம போச்சு நான் கேட்கிறேன். அவர் எடப்பாடி பழனிசாமி தான் மரியாதை சொல்றாரு. எங்க தலைவர் வச்சு பேசுற, எதை வச்சு சொல்ற சொல்லுவோம். அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இவன் என்ன சொல்ற காணாம போச்சுன்றான். எதை வச்சு? போன தேர்தலில் அதிமுக தலைமையிலான கட்சி எப்படி காணாம போயிருக்கும்? 40% ஓட்டு வாங்குது. எதிர நின்று திமுக வெற்றி பெற்ற கட்சி 45% ஓட்டு வாங்குது. 2 5 தான். எப்படி அந்த கட்சி காணாம போச்சு? இத்தனைக்கும் பெரிய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இல்ல. நீ சொல்ற மாதிரியே பெருந்தலைவர் அங்க இல்ல. ஆனா 40% ஓட்டு எப்படி வருது? ரெட்டலடா. ரெட்டலை நிற்கும். ரெட்டலுடைய பலத்துக்கு நீ பக்கத்தோட வர முடியாது. இது யதார்த்தமான உண்மை. ரெட்டலை இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி நிற்கும். ஏன்னா அவருடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் பண்ணி விட்டு போயிருக்காங்க. எனவே 40% ஓட்டு வாங்குது. வாங்கின அந்த கட்சியை போய் அது காணாம போயிருச்சு. 40% ஓட்டு வாங்கின கட்சி காணாம போயிருச்சு. எப்படி பேசுற? அப்போ உன்னை என்ன சொல்லுவாங்க? தற்கூரி தானே சொல்லுவாங்க. எனவே அதிமுகவை முதல் முறையாக விமர்சனம் பண்றது என்ன அப்படின்னா, நான் அதிமுக இடத்துல துண்டு போடுறேன் ஒண்ணு. இன்னொன்னு எங்களுக்கு கூட்டணி பேசி பார்த்தோம். சரி காசு கீசு கொடுத்து நிக்கிற தொகுதியும் சேர்த்து நமக்கு பார்த்துக்கிறோம்னு நினைச்சோம். எல்லாமே இல்லைன்னு ஆகி போச்சு. தனியா போக விட்டுட்டாங்க. சரி அதையே அடிச்சு வருவோம். இனிமே வேணாம், இனிமே நமக்கு வாய்ப்பே கிடையாது. சரி நம்ம அடிச்சு ஆடி பார்ப்போம் அப்படின்றது அர்த்தம் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ நம்ம அவர் பேசுனதுல வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு, அதையும் நம்ம பேசி ஆகணும்ல. இப்போ நீட்டை ஒழிக்கணும்னு சொல்றாரு. எப்படி? அவர் சொல்லல, அவர் நீட்டை ஒழிக்கணும். சரி அடுத்து என்ன சொன்னாரு? கச்சத்தீவை மீட்டு கொடுத்தா போதும். இல்ல கச்சத்தீவு வரலாறு தெரியுமா உனக்கு? விஜய் கேட்கிறேன், உனக்கு வரலாறு அது மொத்தமா நீங்க சொல்லிடுங்க. இன்னொன்னு மீனவர்கள் வேற 800 பேர் கொல்லப்படுறாங்கன்றாரு. அது மீனவர் பிரச்சனை. அதுக்கப்புறம் அப்புறம் டாஸ்மாக் சாராய ஊழல் 1000. நான் ஒத்தல அடுத்து சொல்றேன். இவங்க வந்தாங்க இல்ல ரசிகர்கள், அதில் கூப்பிட்டு வச்சு ஏன்பா பேச கேட்காம போனவங்க ஒரு செட்டு கேட்டாங்க. நான் நிப்பாட்டி ஏன்பா என்ன ஒரு விஷயத்த சொன்னார், மாற்றத்தை கொண்டு வரணும். டாஸ்மாக் பிரச்சனைங்க, சாராயம் விற்கிறாங்க, மட்டமாக விற்றுருக்காங்க. இவங்க புரியுது பார்த்தீங்களா? மட்டமாக விற்கிறாங்க. இவங்க வருத்தத்தை பேசிட்டாருன்னு நினைச்சேன். ஓகே இவங்க லெவலுக்கு எது அப்படின்னா ஓகே டாஸ்மாக் நல்ல சரக்கு கிடைக்கல, தலைவர் பேசிட்டாரு அப்படி கிளம்பி போயிட்டாங்க. மற்றது எதுவும் எங்களுக்கு தெரியல. கச்சத்தீவு என்ன வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு. ஆனால் கச்சத்தீவு எழுதி கொடுக்கும்போது இந்திரா காந்தி தாராவா இருக்கும்போது அந்த கூட்டணியா இருந்தவர் கருணாநிதி. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல அதன் மீதான விவாதத்துல எந்த கட்சியும் பேசல, கம்யூனிஸ்ட் ராஷ்டிரம் பேசல, டிஎம்கேயும் பேசல. அவன் ரெண்டு தான் எம்பியா இருந்தாங்க. அன்னைக்கு பேசின ஒரே தலைவர் பிஜேபி வாஜ்பாய் அவர்கள். வாஜ்பாய் அவர்கள் மட்டும்தான் இது தப்புன்னு பேசுறது. அதுக்கு அடுத்து இங்க மூக்கையா தேவரும் அவர் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நபர் ஒருத்தர் பேசினாரு. இந்த 2 நபர்கள் தான் எப்படி கொடுக்கலாம் எதிர்த்துட்டவங்க. இங்க எது திமுக பேசல, அந்த கம்யூனிஸ்ட் ராஸ்கல்ஸ் பேசல. நீ என்ன சொல்லணும்? இதை தெளிவுபடுத்தணுமா இல்லையா? தெளிவுபடுத்தணும் என்ன சொல்லணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இவங்க வந்து கண்டிச்சுட்டு நீங்க மீட்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படா மீட்கிறது சேர்த்து சொல்லணும். சும்மா அந்த மீட்டு கொண்டு வாங்க, அது சர்வதேச பிரச்சனையா மாற்றி விட்டானுங்க. அது ஆல்ரெடி அவங்க ஸ்ரீலங்காவோட ஒரு பகுதியாக போயிருச்சு. அதில் சில உரிமை மட்டும் நம்ம கையில் இருக்கு. மீண்டும் அதை வெளியே எடுத்து கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க, சர்வதேச பிரச்சனைக்கு போகணும். எனவே என்ன பண்ற அப்படின்னா சிம்பிளா தீர்க்க முடியாத பிரச்சனை நான் எழுப்பி விட்டேன் தீர்க்கல. சரி நீ நாளைக்கு வந்து எப்படி தீர்ப்பு அதை மட்டும் சொல்ல. கொடுத்தவங்களை பத்தி சொல்லவே இல்லையே. இல்ல நான் சொல்ல போனது ஓகே, அந்த வரலாறு உனக்கு தெரியல, இது எப்படி மீட்குன்னு சொல்ல எனக்கு. நீ சொல்லுடா, நான் சத்தியமா சொல்றேன். நானே தெரு தெருவா போய் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, தளபதிக்கு ஓட்டு போடு நானே சொல்றேன்டா. நான் கண்டிப்பா சொல்றேன். எங்க சொல்லுப்போம் எப்படி மீட்கணும், எப்படி மீட்பது, மீட்டு கொண்டு வந்து எப்படி சேர்ப்பது, இதை மட்டும் சொல்றா. நீ நாளைக்கு வந்துட்ட இதை செய்வேன் மட்டும் சொல்றா. அப்ப மீனவர்கள் நீ ஏமாத்தான் அர்த்தம். எமோஷனல் தூண்டி விட்டு அதுக்கடுத்து ஒன்று சொல்றான். மீனவர் பிரச்சனை இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. டேய் நீ பேசுன ஒரே ஒரு டேட்டா தான்டா, அதுவும் தப்பு. கேளு. நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 2021 அன்றைய வருடம் கைது செய்யப்பட்ட நபர்கள் ஒட்டுமொத்தம் 159, விடுதலை செய்யப்பட்டவர்கள் 162. முன்னாடி கைதியாகி உள்ள இருப்பாங்க, அவங்களோட சேர்த்து விடுதலை ஆனாங்க. 2022 மொத்தம் கைது செய்யப்பட்ட நபர்கள் 229. அன்றைய வருடம் விடுதலை செய்யப்பட்ட நபர்கள் 268. 2023 கைது செய்யப்பட்ட நபர்கள் 220, மீனவர்கள் 220 எல்லை தாண்டதுனால. அன்றைய வருடம் விடுதலை செய்யப்பட்டவர்கள் 240. ஒவ்வொரு வருடமும் கைது செய்யப்பட்ட நபர்கள் விட ஏற்கனவே அந்த சிறைகள் அடைச்சிருப்பாங்க, அவங்களே சேர்த்து மீட்டு கொண்டு வந்து சேர்த்தது நரேந்திர மோடி கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கவர்மெண்ட் இது மாதிரி கொண்டு வந்து சொல்றா. அவங்களுக்கு எந்த அறிவிலாலும் பேசியிருக்கேன். நான் கேட்கிறேன், ஒரு பிரச்சனையை தெளிவா பேசணும், கரெக்டா பொட்டுல அடிச்சமா பேசணும்னா அதை லாக் பண்ணிட முடியும். நீ வாயை கொடுக்கறது நீயும் டேஸ புண்ணாக்கிவ. அவர் பார்த்துக்கோ. 2024 கடைசியா 526 பேர் கைது, விடுதலை செய்யப்பட்டவர்கள் 538 பேர். கேட்டா நான் தரேன். இது எங்கேயும் தேட தேவையில்லை.
பார்லிமெண்ட் ஸ்பீச் ஒன்று இருக்கா, பார்லிமெண்ட் வெப்சைட் போடா, அதுல எல்லாம் இருக்குடா. என்ன புதுசா தூக்கிட்டு வர? அப்ப நீ எதையுமே படிக்கிறது இல்ல, தற்கொலையாக சுத்தி தீர, எதையா ஒன்று பேசி விடுவான், மீனவர்களுக்கு ஒரு வார்த்தை சும்மா போட்டுட்டு போவோம். எதுக்கு இந்த பேச்சு பேசுறேன்? எங்கேயா மேடை போட்டு நான் பேசுறேன். நரேந்திர மோடி வர்றதுக்கு முன்னாடி என்னவா சூழ்நிலை இருந்துச்சு, என்னவா இன்னைக்கு இருக்குன்னு இந்த வருடம் சொல்றேங்க. கைதாகல இந்த வருடம் ஜனவரி 1 11 பேர் விடுதலை கைது பண்ண அன்னைக்கே. ஜனவரி 22 44 பேர் விடுதலை கைது பண்ண அன்னைக்கே. ஏப்ரல் கடந்த ஏப்ரல்ல 14 பேர் கைது, 14 பேர் விடுதலை. மே 11 பேர் விடுதலை. இப்படின்னு நீ ஒவ்வொரு மாசம் நான் கணக்கு சொல்றேன்டா, ஒவ்வொரு மாதம் 2025 கணக்கு சொல்றேன் வரைய. அவன் ஒன்று இப்படி தான் வாங்கிக்கிட்டீங்க. ஏன் எழுதி கொடுத்தவன் அவன் ஒரு தற்கூரி. அது என்ன நீ வெரிஃபை பண்ணா பேசினா நீ ஒரு தற்கூரி. தற்கூரிகளுக்கு பேரை மாத்திக்கோ, அதான் நல்லது. பதிவோடுது எனக்கு என்னன்னா, நீங்க சொல்றது சன்னி லியோனுக்கு என்ன கூட்டம் வந்ததோ அதே கூட்டம் தான் இந்த கூட்டம்னு பார்க்க சொல்றாங்க. வந்த கூட்டம், கேட்க வந்த கூட்டம் கிடையாது. சன்னி லியோனையும் பார்க்க வந்தோம், இவங்களையும் பார்க்க வந்தோம். அவங்களையும் போட்டோ எடுத்தோம், இவங்களையும் போட்டோ எடுத்தோம், எடுத்தோட கிளம்பிட்டோம். கேட்க அசிங்கமா தான் இருக்கு. ஆனா வேற எப்படி ஒப்புறதுன்னு தெரியல. சிரஞ்சீவியோட ஒப்புறது நான் முன்னுக்கே சிரஞ்சீவி என்ன பேச சொல்லிட்டேன். எனவே சிரஞ்சீவியோடையோ மற்றவங்களோட ஒப்பிட முடியாது. உன்னை சன்னி லியோனோட தான் ஒப்பிட முடியும்.